வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல், செங்கல் சூளை, உப்பளம் போன்ற பணிகளுக்கு வானிலை எப்படி? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 2 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மதிப்பிற்குரிய விவசாய பெருமக்களே மற்றும் பிற பணி மக்களே, தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த தெளிவான வானம், நல்ல பிள்ளை போல் இருக்கக்கூடிய இந்த வானம், இந்த உப்பள பணிகளுக்கும் செங்கல் சூளை பணிகளுக்கும் உலர்த்துதல் மற்றும் அறுவடை பணிகளுக்கு மிகவும் ஒத்துழைக்கும் போல் 100% ஒத்துழைப்பு கொடுக்கும் போல் உங்களுக்கு தெரியலாம். கடுமையான வெயில், இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பல்வேறு மழையில்லாத பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மழை தேவை, முளைப்பிற்கு மழை தேவை. அறுவடை விவசாயிகளுக்கு இப்பொழுது மழை தேவையில்லை. இவர்களுக்கெல்லாம் வானிலை எப்படி அமைய போகிறது வரக்கூடிய நாட்கள் என்று பார்ப்போம். ஏற்கனவே உருவான வளிமண்டல சுழற்சி 28ஆம் தேதி ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கி நேற்று வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு பல்வேறு இடங்களை ஒதுக்கி கொண்டு பெய்த இடங்களிலே திருப்பூர் மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு திருப்பூரில் நல்ல மழை, அரவக்குறிச்சியிலும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களிலே பெய்யாத இடங்களுக்கும் பெய்திருக்கிறது, பெய்யாத இடங்களில் இன்னும் ஒதுக்கி கொண்டிருக்கிறது, பெய்யாத இடங்களில் குறைவாக பெய்திருக்கிறது, இன்னும் பல இடங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மழை பொழிய போகிறது. இன்றைக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி மழை பொழிவு தொடங்கி தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலையும் அனைத்து உள் மாவட்ட பகுதிகளிலையும் விருதுநகர் முதல் அப்படியே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் ஆங்காங்கே, திருவள்ளூர் கூட இன்றைக்கு கேட்டாது, மன்னிக்கவும், வேலூர் வரைக்கும், அதாவது விருதுநகர், மதுரை, திருச்சி, திண்டுக்கல் மற்றும் பெரம்பலூர், அப்படியே கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதி, வேலூர், திருப்பத்தூர், இந்த மாவட்டத்தோட மேற்கு பகுதி வரைக்கும், கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம், அதே போல நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாமே இன்றைக்கு மழை இருக்கும், ஆங்காங்கே ஒதுக்கி. ஆக சுருக்கமாக சொல்ல போனால் கன்னியாகுமரி, வேலூருக்கு ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுக்கு மேற்கே மழை இருக்கும். நாளை டெல்டாவிற்கு குழப்பமான வானிலை கொடுக்கும். எல்லாமே மாலை இரவு மழை தான். அறுவடை விவசாயிகளுக்கு உங்கள் தேவையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல விதைப்பு விவசாயிகள் உங்களுக்கு தேவையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த செய்தியிலிருந்து. அதே போல செங்கல் சூளை விவசாயிகளும் செங்கல் சூளை பணிகளும் அதே போல உப்பள பணிகளுக்கும் தேவையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை என்ன செய்ய போகிறது என்று பார்த்தீங்கன்னா, நாளை அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் ஒதுக்கி பெய்யும் மழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி வரையும் மழை பொழிவிட்டோம். அதாவது டெல்டா ஒதுக்கிவிட்டு டெல்டாவிற்கு வடக்கே மழை இருக்கும், தென்கடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் ஒதுக்குதல் இருக்கும். கடல் ஓரம் தென்கடலோரத்தில் கூட சில இடங்கள்ல இருக்கும், டெல்டாவே முழுமையாக ஒதுக்கும், ஆனால் குழப்பமான வானிலை இருக்கும். ஆக இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் டெல்டாவிற்கு இல்லை, இன்றைக்கு மட்டும்தான் வடகடலோரம் இல்லை, புரியுதுங்களா? இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கு இல்லை, வாய்ப்பு குறைவு. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வடகடலோரம் வாய்ப்பு குறைவு, பிற பகுதி எல்லாம் உண்டு. நாளை வடகடலோரமும் உண்டு, நாளை மறுநாள் தென்கடலோரமும் டெல்டாவிற்கும் உண்டு. 4ஆம் தேதி மழைப்பொழிவு டெல்டாவுக்கு வடக்கே கனமழை இருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை எல்லாமே கனமழை இருக்கிறது, கடலூர் உட்பட. நாளை அதாவது 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் மழை தொடங்கும். ஒதுக்கி தொடங்கினாலும் இன்று ஒதுக்கினால் நாளை பெய்யும், நாளை ஒதுக்கினால் மறுநாளா பெய்யும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விதைத்திருக்கூடிய விவசாயிகள் சற்றே பொறுமை காத்திருங்கள், ஓரிரு நாளில் உங்களுக்கும் மழை பொழியும். அறுவடை விவசாயிகள் மாலை இரவு மழை தினசரி வரப்போகிறது. இன்றிலிருந்து படிப்படியாக பரவலாகி 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கி 10ஆம் தேதி 12ஆம் தேதி என்ற வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு மழை பொழிவு இருக்கும். ஆக அறுவடை விவசாயிகள் என்ன செய்யணும்? சில பேர் நல்ல முதிர்ந்த நெல் தானியங்களையே 5ஆம் தேதி அறுத்துக்குவோம், 4ஆம் தேதி அறுத்துக்கொள்வோம் என்று இருக்கிறார்கள். நன்றாக முதிர்ந்த நெல் தானியங்களை இன்றைக்கோ நாளைக்கோ அறுவடை செய்து விடுங்கள். 4ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் மாலை இரவு மழை பொழிவு கிடைக்க இருக்கிறது. 5ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க போகிறது. 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்கள் தான், 5ஆம் தேதி பரவலான மழை பொழிவு, 3ஆம் தேதி வரைக்கும் தான் உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் மட்டும். 3ஆம் தேதியே வடகடலோரம் உண்டு,
4ஆம் தேதி டெல்டாவும் உண்டு, தென்கடலோரம் உண்டு. 5ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எல்லாம் மாலை இரவு மழை தான். ஆக மாலை இரவு மழைப்பொழிவு உங்களுக்கு அறுவடைக்கு ஒருவேளை அதாவது முதல் நாள் மழை பெய்திருந்தாலும் அடுத்த நாள் காலையில் வெயில் அடிக்கும். வெயில் அடித்து மதியானம் ஒரு 2 மணி வரைக்கும் வெயில் நன்றாக இருக்கும். பிறகு ஆங்காங்கே மழை தொடங்கிடும். எப்போ 5ஆம் தேதியிலிருந்து. ஆகையின் காரணமாக 4ஆம் தேதிக்குள்ளே காலைக்குள் 4ஆம் தேதி மதியத்திற்குள் உங்கள் அறுவடையை முடிந்தால் அறுவடை செய்யுங்கள். அதற்கு பின் முதிரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் முற்பகல் உங்களுக்கு இடைவெளி தான், பிற்பகல் தான் மழை. முதல் நாள் பெய்த மழை ஈரமாக இருந்திருந்தால் அது காலை வெயில் அடித்ததும் காய்ந்த பிறகு மதியத்திற்குள் அறுவடை செய்யலாம். ஆனால் வைக்கோலை சேகரிப்பது என்பதுதான் சில இடங்களில் கடினமான காரியமாக இருக்கும். 5ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டத்தில் மழை பெய்யும் பொழுது அப்போ ஒரு நாள் மழை பெய்து அறுவடையை முடித்து விடுங்கள். அடுத்த நாள் இரவு வைக்கோல் நனைந்தால் அடுத்த நாள் அடிக்கக்கூடிய காலை அடிக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி அடுத்த நாள் நீங்கள் வைக்கோலை சேகரித்து விடுங்கள். அது மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி அல்லது வெங்காய அறுவடையாக இருந்தாலும் சரி. விதைத்திருக்கூடிய விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை. தயவு செய்து நிம்மதியாக இருங்கள். உங்களுக்கு இன்றிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களுக்கும், நாளிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கும், நாளைய மறுதினத்திலிருந்து டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் 4ஆம் தேதியிலிருந்து மழை, 5ஆம் தேதியிலிருந்து பரவலான மழை பொழிவு இருக்கிறது. ஆக உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் பகுதிக்கு 4ஆம் தேதி இரவிலிருந்து மழை இருக்கும். 4ஆம் தேதி மாலை இரவில் இருந்து மழை கிடைக்கும். 5ஆம் தேதி உறுதியாக வேதாரண்யம் பகுதிக்கு மழை இருக்கும். 5, 6, 7 ஆகிய தேதிகள் வேதாரண்யம் பகுதி உட்பட அனைத்து வடகடலோரம், டெல்டா கடலோரம், தென்கடலோரத்துக்கு நல்ல மழை இருக்கும். 8, 9 தேதிகளிலே மழை இருக்கும். 8, 9 தேதிகளிலே வேதாரண்யத்துக்கு குறைவான மழை, குறைந்த நேரம் மழையும், மேற்கே கூடுதலான மழை இருக்கும். மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், பிற மாவட்டங்களுக்கு. ஆனால் எல்லா நாளும் மழை நாட்கள் தான். அக்டோபர் 17, 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் 10ஆம் தேதிக்கு மேலும் ஒரு நிகழ்வு உருவாக்கி மழை இருக்கிறது. ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய 17, 18 வரை மாலை இரவு மழை. ஆனால் 10ஆம் தேதிக்கு பிறகு மதிய மாலை இரவும் நள்ளிரவு அதிகாலை மழையாக மாறும். 5ஆம் தேதி பரவலாக கூடிய மழை மாலை இரவு மழை. 10ஆம் தேதிக்கு மேல் பெய்யக்கூடிய மழை மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரம், எந்த நேரம் வேணாலும் வரலாம். ஆக முற்பகல் மட்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும். 17லிருந்து எந்த நேரம் வேணாலும் பெய்யலாம். ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பருவமழையை பயன்படுத்தி அதற்குள் அறுவடை கொண்டு வருவதற்கான திட்டங்களை எப்பொழுதுமே நீங்கள் தீட்டுக் கொள்வதில்லை. பலர் பார்த்தீங்கன்னா இன்னும் 15 நாள் இருக்கிறது அறுவடைக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் இருக்கு. ஆகவே இதெல்லாம் நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து சரியான ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு மழை இல்லாத நாள் சரியாக துல்லியமாக அறிந்து கொண்டு அதில் பக்குவமாக அறுவடை செய்தும் அதிலிருந்து வரக்கூடிய வைக்கோல் போன்ற தீவன பயிர்களை பக்குவமாக மீட்கெடுக்கவும் வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து தொடர்ந்து உங்களுக்கான லாபத்திற்கான அறிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கானது. தயவு செய்து இணைந்தே இருங்கள். வானிலை ஆய்வறிக்கையுடன் மாறுதலிருந்து பணி செய்து திட்டமிட்ட லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.